பிற்போக்குத்தனமான கருத்தியல்ல ஆழமா இருக்கிறாரு மகாவிஷ்ணு. இந்த பிற்போக்குத்தனமான கருத்தியலை இவ்வளவு பேரும் அமைதியா கேட்கிறான்ல, அதை போட்டு உடைக்கிற மாதிரி ஒரு ஆசிரியர் வந்து கேள்வி கேட்கிற பொழுது பொறுத்துக்க முடியும். எப்படியாவது என்னுடைய சாதியை தெரிந்து கொள்வதற்கு அவர் முற்பட்டாரு, முயற்சி செஞ்சாரு மகாவிஷ்ணு. எப்படியாவது என்னுடைய மதத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முற்பட்டாரு. ஏன்னா அவர் எதிர்கேள்வி எழுப்பின உடனே அந்த மகாவிஷ்ணுட்ட வந்து வந்த கேள்வி என்ன தெரியுமா, உங்க பேர் என்ன? இதை வழக்கமாகவே பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் செய்வார். எதையாவது நீங்க வந்து இப்படி ஒரு குற்றம் இருக்குதுன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, இதை வந்து மாற்றி அமைக்கணும்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, உடனே அவர்கள் அடுத்ததாக கேட்கிற கேள்வி உன் பேர் என்ன? இங்க இஸ்லாமியர்களுடைய பெயரை வைத்திருந்தால், அல்லாவை நேசிக்கிறவராக இருந்தால் உடனே சுலபமாக அதை உங்களுக்கு எதிராக திருப்பிட முடியும். அதனாலதான் நீ இப்படி பேசுற. நீங்க ஒரு கிறிஸ்தவ பேரை வச்சிருந்தீங்கன்னா, நீ அதனாலதான் இப்படி பேசுற இந்து மதத்துக்கு எதிரான. ஒண்ணு பெயரை கேட்பது, இன்னொன்னு சாதியை தெரிந்து கொள்வது. ஒருவேளை சாதியை தெரிந்து கொண்டால் இந்த சாதிகாரெல்லாம் இப்படிதான் பேசுவான்னு ஒரு முத்திரை கொடுத்து கடந்து போயிடும். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். ரூஸ்டர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினத்தன்னைக்கு அசோக் நகர்ல இருக்கிற ஒரு அரசு மேல்நிலை மகளிர் பள்ளிக்கு நம்பிக்கையூற்ற பேச்சாளர் அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் மூட நம்பிக்கையை ஏற்படுத்துற மாதிரி சில பேச்சுக்கள்லாம் பேச, அதுக்கு பார்வை மாற்றுத்திறனாளியான ஒரு ஆசிரியர் அதற்கு கண்டனம் தெரிவிக்க, அவரையே மிரட்டுற துணியில் அவர் பேசி நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை இன்னைக்கு கைது பண்ணிருக்கிறதா ஒரு அப்டேட் நமக்கு வந்திருக்கு. இது தொடர்பா டிஸ்கஸ் பண்றதுக்காக இன்னைக்கு நம்மோட இணைஞ்சிருக்காரு திரு தமிழ் அமுதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்ப என்ன அப்டேட் போயிட்டு இருக்கு? நேத்து வந்து அவர் வந்து ஃபாரின்ல பதுங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் ஒன்னும் ஃபாரின்லாம் பதுங்கல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பரம்பொருள் ஃபவுண்டேஷன்ல ஒரு யூடியூப்ல வீடியோ போட்டிருக்காரு. இன்னைக்கு அவர் தமிழ்நாடு வந்திருக்கிறாரு. அடுத்து என்ன ஆச்சு? தன்னையே பரம்பொருள் அப்படின்னு சொல்லிக்கிறவர் வந்து அந்த பள்ளியில அவர் என்ன பேசினாருங்கிறதுல இப்பொழுது இருக்கிற இந்த மாற்றுத்திறனாளியாக இருக்கட்டும் அல்லது திறனற்றவர்களாக இருக்கட்டும், குறைபாடோடு பிறக்கிறவர்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து முன் ஜென்மத்துல செஞ்ச பாவத்தினுடைய வெளிப்பாடு தான் வந்து இப்ப இருக்கிற பிறவி என்பது அப்படின்னு பேசினார். இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வியும் என்ன இருக்குன்னா, நேத்து சொன்னதா சொன்னீங்க இல்லையா, நான் வந்து எங்கேயும் ஓடி ஒளியல, நான் வந்து விமான நிலையத்துக்கு வரேன், காவல்துறையை சந்திக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு இல்லைங்களா? அதன்படி இன்னைக்கு விமான நிலையத்துக்கு வந்திருக்கிறாரு. அவரை காவல்துறை கைது செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாம் என்ன கேக்குறாங்கன்னா, இதுவும் ஒருவேளை நீங்க சொன்னீங்க இல்லையா முன் ஜென்மத்துல செஞ்ச பாவம்னு, அதனோட வெளிப்பாடா என்னமோ அப்படிங்கிற அடிப்படையில் இன்னைக்கு அவருக்கு எதிராகவே அதை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஏன் வந்து இந்த அளவுக்கு வந்து பரபரப்பா பேசப்பட்டதுன்னா, நீ எத்தனையோ பள்ளிகள்ல எத்தனையோ பேரு சிறப்பு அழைப்பாளர்களா போறாங்க, நல்ல நல்ல உரைகளை கொடுக்கறாங்க. அது ஒண்ணும் இன்றைக்கு நேற்று இல்லை. நீங்க பள்ளிகளாகட்டும் கல்லூரிகளாகட்டும் அங்க வந்து சிறந்த பேச்சாளர் தலைவர்கள் போயிருக்கிறாங்க. இப்பயாவது தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் போறதெல்லாம் ரொம்ப குறைவு. ஆனா நீங்க தந்தை பெரியார் போன்றவர்கள், அறிஞர் அண்ணா போன்றவர்கள், கலைஞர் போன்றவர்கள், திராவிட இயக்கங்களாக இருக்கட்டும் அல்லது கிருபானந்த வாரியார் போன்றவர்கள், இப்படியெல்லாம் வந்து பல்வேறு கருத்துக்களை பேசுவதற்கு தலைவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, பேச்சாளர்கள் அழைக்கப்பட்டு அது இன்று வரை தொடருது. ஆனா அதெல்லாம் பள்ளிக்கூடத்துல உங்களுக்கு விமர்சனமாகாத போது ஏன் இந்த மகாவிஷ்ணுவுடைய பேச்சு இவ்வளவு பெரிய பேசு பொருளா ஆயிருக்கு அப்படின்னீங்கன்னா, மற்றவர்கள் எல்லாம் மாணவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக போய் பேசுவாங்க. குழந்தைகள்கிட்ட என்ன பேசணும், மாணவர்கள்ட்ட என்ன பேசணும்னு அறிவுடையவர்கள் போய் பேசுவாங்க. ஆனா தன்னையே கடவுளாக கருதி கொள்பவர்கள் எல்லாருமே இன்னொருவரை தாழ்வாகத்தான் பார்ப்பார்கள். அந்த அடிப்படையில தான் நேற்று அந்த மகாவிஷ்ணுவுடைய பேச்சும் இருந்தது. குறிப்பாக அதை எதிர்த்து கேள்வி கேட்ட ஆசிரியர் சங்கர் உண்மையிலவே மிகப்பெரிய பாராட்டுக்குரியவர். அவரை அரசு வந்து அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அழைச்சு பாராட்டினது நம்ம வரவேற்க வேண்டிய விஷயம். அதையும் தாண்டி அவருக்கு மேலும் சிறந்த மரியாதையை இந்த அரசு செய்யணுங்கிறது நம்ம ஏற்பாடு. அவர் அந்த சபையிலே அவர் கேள்வி கேட்டதற்கு இந்த மகாவிஷ்ணுவனுடைய அந்த பதில் இருக்கு பாருங்க, அந்த நடைமுறை. உங்க ஈகோவை நான் டச் பண்ணிட்டேன்னு இவர் பேசுறாரு. ஆனா இவருக்குத்தான் அதிகமான ஈகோ வந்ததுதான் அப்படி ஒரு ஆட்டிடியூட் காட்டினாரு. இதுதான் இன்னைக்கு வந்து வெகுமக்களால ஒரு ஆசிரியர்கிட்ட, ஒரு அரசு பள்ளி ஆசிரியர்கிட்ட அவரோட இடத்துலயே வந்து அப்படியோட ஆட்டிடியூட் எதுக்காக? சட்டமே இருக்குங்க உங்களுக்கு. அவரை பார்த்து சட்டம் இருக்குதான்னு கேக்குறாரு.
இந்த மாதிரி பேசக்கூடாதுங்கிறத வந்து சட்டம் அரசியலமைப்புல இருக்கான்னு அவர் கேட்கிறாரு. ஆசிரியரையோ அரசு ஊழியர்களையோ பணி செய்ய விடாமல் தடுப்பது சட்டப்படி குற்றம். நீங்க வழக்கு போட்டு காவல்துறை வழக்கு போட்டா கூட மகாவிஷ்ணு மீது இந்த பிரிவுல இருந்தா வழக்கு போடணும். அரசு ஆசிரியரை பணி செய்ய விடாமல் தடுத்தது. இன்னொன்னு, அதுக்கான காரணம் என்னன்னா, அவர்களுக்கு இயல்பாகவே ஒரு கருத்தியல்ல இருக்கிறாங்க. பிற்போக்குத்தனமான கருத்தியல்ல ஆழமா இருக்கிறாரு மகாவிஷ்ணு. இந்த பிற்போக்குத்தனமான கருத்தியல இவ்வளவு பேரும் அமைதியா கேட்கிறான்ல, அதை போட்டு உடைக்கிற மாதிரி ஒரு ஆசிரியர் வந்து கேள்வி கேட்கிற பொழுது பொறுத்துக்க முடியும். நான் சில வீடியோக்கள்லாம் இனிமேதான் வந்துகிட்டு இருக்கேன். அந்த மகாவிஷ்ணு கோயில்ல இருந்து வரா பெரிய பெரிய வயதில் மூத்தவர்கள்லாம் போய் கல்ல விடுறாங்க. இந்த காட்சியெல்லாம் எங்க இருக்குன்னா ஏற்கனவே நம்ம நிறைய பாத்துருக்கோம்ல. இல்ல, நம்ம ஆல்ரெடி எப்பயாவது மாட்டுவாங்கன்னு நம்ம பார்த்து வச்சிருப்போம். ஏன்னா ஏற்கனவே காலில் விழுந்தவர்கள் எல்லாம் யாரெல்லாம் காலில் விட வச்சாங்க அவங்க எல்லாம் இப்ப சிறையில இருக்கிறாங்க. சில பேர் வேறு வேறு கண்டங்களுக்கு போயிட்டு புதிய கன்றியை உருவாக்கிட்டாங்க. இப்ப இப்படி எல்லாம் தான் சாமியார்கள் இருக்கிறாங்க. அந்த தூணியில் வரக்கூடிய ஒரு தன்னையே ஒரு பெரிய அந்த வசூல் ராஜான்னு ஒரு படம், அதுல கூட சொல்லுவார் போல, கடவுள் இல்லைங்கிறவனை கூட நம்பலாம், கடவுள் இருக்கின்றவனே நம்பலாம், ஆனா நான் தான் கடவுள்ங்கிறவனை நம்ப கூடாது. அப்படித்தான் இந்த மகாவிஷ்ணு தன்னையே கடவுளாக நினைச்சதுனாலதான் அவ்வளவு ஒரு மேட்டுமைத்தனமான ஒரு ஆட்டிடியூட் காட்டியிருக்கிறாரு. அதை நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆசிரியர் சங்கர் அவர் சொல்லியிருக்கிறார் ஒரு பேட்டியில, எப்படியாவது என்னுடைய சாதியை தெரிந்து கொள்வதற்கு அவர் முற்பட்டாரு, முயற்சி செஞ்சாரு மகாவிஷ்ணு. எப்படியாவது என்னுடைய மதத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முற்பட்டாரு. ஏன்னா அவர் எதிர்கேள்வி எழுப்பின உடனே அந்த மகாவிஷ்ணுட்டு வந்து வந்த கேள்வி என்ன தெரியுமா, உங்க பேர் என்ன? இதை வழக்கமாகவே பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் செய்வார்கள். எதையாவது நீங்க வந்து இப்படி ஒரு குற்றம் இருக்குதுன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, இதை வந்து மாற்றி அமைக்கணும்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, உடனே அவர்கள் அடுத்ததாக கேட்கிற கேள்வி உன் பேர் என்ன? ஏன்னா நீங்க இஸ்லாமியர்களுடைய பெயரை வைத்திருந்தால், ஒரு அக்பராக இருந்தால், ஒரு அல்லாவை நேசிக்கிறவராக இருந்தால், உடனே சுலபமாக அதை உங்களுக்கு எதிராக திருப்பிட முடியும். அதனாலதான் நீ இப்படி பேசுற. நீங்க ஒரு கிறிஸ்தவ பேரை வச்சிருந்தீங்கன்னா, நீ அதனாலதான் இப்படி பேசுற இந்து மதத்துக்கு எதிரான. ஒண்ணு பேரை கேட்பது, இன்னொன்னு சாதியை தெரிந்து கொள்வது. ஒருவேளை சாதியை தெரிந்து கொண்டால் இந்த சாதிகாரெல்லாம் இப்படிதான் பேசுவான்னு ஒரு முத்திரை கொடுத்து கடந்து போயிட முடியும். அப்ப இது எல்லாமே அவருடைய ஆட்டிடியூட், மகாவிஷ்ணுடைய அந்த செயல்ல தெரிஞ்சதுனாலதான் அதை அந்த ஆசிரியர் கண்டிக்கிறார். அப்புறம் கடைசியா சொல்றாரு, நாங்களும் சமத்துவத்தை தானே பேசுறோங்க. ஒருவருடைய சாதியை தெரிந்து கொள்ள முற்படுவது, ஒரு பேர் என்னன்னு கேட்டு என்ன மதம் என்பதை தெரிந்து கொள்ள முற்படுவது, அப்ப இதுதான் வந்து இங்க பெரிய பேசு பொருளாவது கண்டிக்கத்தக்க விஷயமாக மாறுகிறது. அவர் சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி, நீங்க இந்த ஜென்மத்துல அழகா பிறக்காததுக்கும் போன ஜென்மத்துலதான் காரணம் அப்படின்ட்டு. அப்புறம் இந்த மாதிரி பள்ளிகள்லயும் சரி கல்லூரிகள்லயும் சரி இன்ஃபுளுசர்ஸ் அப்படின்ற இன்ஸ்டா இன்ஃபுளுசர்ஸா இருக்கட்டும், ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்ம நடிகர் தாமுவா இருக்கட்டும், அந்த பள்ளி மாணவர்களை அழுக வைக்கிறது. இப்போ ஒரு அரசு பள்ளி மாணவர்கள் அவங்களே பல கஷ்டங்களை தாண்டி அவங்க நிறைய பேர் ஏழ்மையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு எளிய குடும்பத்துல இருந்து வந்த அந்த மாதிரி ஒரு ஆளை ஈஸியா ட்ரிகர் பண்ணலாம் எமோஷனலா, உங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு. இப்படி சொல்றது நியாயமா? நியாயம்னு நினைக்கிறீங்களா? இது மிக மிக சட்டப்படியே இது தவறானது. சட்டப்படியே தவறானது. என்னன்னா அவர்கள் குழந்தைகள், பள்ளி மாணவர்கள் வந்து நீங்க வந்து மாணவர்கள் கூட வச்சு பார்க்க முடியாது, நீங்க டீனேஜுக்கு அப்புறம் கூட பார்க்க முடியாது. அவர்கள் குழந்தைகளாகத்தான் நீங்க பார்க்க வேண்டும். சட்டம் அதுதான் சொல்லுது. குழந்தைகளை மன ரீதியாக துன்புறுத்துவதையும் சட்டம் தடை செய்யும். நீங்க அப்படியே அவங்கள நீங்க சொல்ற மாதிரி எமோஷனல்ங்கிற பேர்ல ஒரு பழமைவாத கருத்துக்களையும் மற்றதையும் யோசிக்க வச்சு அவங்க மண்டையை போட்டு குழப்பி கண்ணீர் விட்டு அதை ஊடகங்கள் மூலமாக படம் பிடிச்சு அதை ஊடகங்கள் காசாக்குற வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்னு, குழந்தைகளிடம் போய் இப்படி பேசுவதற்கு இவர்களுக்கு யார் அனுமதி தந்ததுங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. பள்ளிகள்ல ஏற்கனவே தாமுவை பத்தி சொன்னீங்க. நம்முடைய கேள்வி எல்லாம் இப்ப பெருசா இதுல என்ன இருக்குன்னா, ஏற்கனவே தாமு ஒவ்வொரு பள்ளிக்கா போயிட்டு குழந்தைகளை அழ வச்சதையும் அதை ஊடகங்கள் வெளிச்சம் போட்டு காட்டுனதையும் அப்புறம் மறுபடியும் அதுக்கு எதிரான நடவடிக்கைகளை நேற்று கூட நம்முடைய தோழர் ஒருத்தர் பாரத் தமிழ்னு ஒருத்தர், ஒரு குழந்தை நல ஆர்வலர், அவர் இந்த விஷயத்த டாக்டர் எழிலன் போன்ற நபர்களுக்கு, அருண்மொழி போன்ற அம்மையார் அவங்களுக்கு எல்லாம் கொண்டு போய் அப்புறம் அரசுக்கு அது அழுத்தம் கொடுத்து தாமுவை ஸ்டாப் பண்ணாங்க. இப்படி ஒரு சம்பவம் ஏற்கனவே நடந்திருக்குன்னு தெரிஞ்சும் கூட அப்புறம் நீங்க மறுபடியும் மகாவிஷ்ணுவை அனுமதிக்கிறீங்க. நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி பள்ளிகள் மூலயமா தான் இது வருது, டொனேஷன் வாங்கிட்டு பண்றதெல்லாம்.
புதிய கல்வி இது என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு பாக்குறவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். மாதிரி பள்ளிகள்ல டொனேஷன் கொடுக்கறவங்க ஈஸியா பேசலாமா? அது புதிய கல்விக் கொள்கையை வந்து ஒன்றிய அரசு கொண்டு வருகிற பொழுது அதுல மும்மொழி கொள்கையா இருக்கட்டும், 5வதுக்கு மேல வந்து 5வதுல ஒரு பப்ளிக் எக்ஸாமு, 8வதுல ஒரு பப்ளிக் எக்ஸாமு, 10வதுல ஒரு பப்ளிக் எக்ஸாமு, ஒருவேளை அதையெல்லாம் தேரலன்னா அவங்களுக்கு வந்து தொழில் கல்வி அப்படிங்கிற பல்வேறு பாதகமான அம்சங்களை முன்வச்சுதான் வந்து தமிழ்நாடு அரசு அதை எதிர்க்குது. ஓகே. இப்போ இருக்கிற அரசாங்கம் என்ன செய்யறாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய நேரடி கொள்கைகளை எதிர்ப்பதாகவும் அதை மறைமுகமாக வேறு விதமான பெயர்களில் நடைமுறைப்படுத்துவதாகவுமே இப்ப இருக்கிற அரசாங்கம். பேருக்கு தான் அவங்க வந்து திராவிட மாடல்னு சொல்லிக்கிறாங்க. இப்ப பழனியில முருகன் மாநாடெல்லாம் பயங்கரமா நடத்தி இது விமர்சனங்களுக்கு உள்ளானது. விமர்சனங்களுக்கு உள்ளாதுன்னா அவர்கள் கூட்டணியில் இருப்பவர்களே விமர்சிச்சாங்க. அந்த அளவுக்கு வந்து விமர்சனங்களுக்கு உள்ளானது. அப்ப மாற்று வழிகளில் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு இவங்க முயற்சிக்கிற போதுதான் இந்த மாதிரி பள்ளிகள், மாதிரி பள்ளிகள்ங்கிறது ஏற்கனவே புதிய கல்விக் கொள்கையிலும் இருக்கு. பள்ளிகளை கொண்டு வந்து அந்த பள்ளிகளை பக்கத்துல இருக்க பள்ளிகளோடு இணைத்து பிரைவேட்ல இருக்கிறவங்கள்ட்ட நிதி வாங்கி அதை நடத்துவது, அங்கே நிகழ்ச்சிகள் நடத்துவது, அங்க அதனுடைய கட்டமைப்புகளை வலுப்படுத்துவது. நீங்க சாதாரணமா கிராமங்கள்ல இருக்கிற ஒரு ஊராட்சி மன்ற தலைவர், ஒரு முன்னாள் மாணவர்கள், அவங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு சேர் வாங்கி கொடுப்பாங்க, ஒரு வால் கிளாக் வாங்கி கொடுப்பாங்க, ஒரு பீரோ வாங்கி கொடுப்பாங்க, இப்படி எல்லாம் இருக்கும். இதை தவறா பயன்படுத்திக்கிறவங்க அந்த தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த மாதிரி பள்ளிகள்ல வெளியில இருந்து நீங்க டொனேஷனை வாங்கி கலைத்திறனை வளர்க்குறாங்கிற பேர்ல நீங்க நிகழ்ச்சிகள் நடத்தலாம். அதாவது அவங்களோட இதெல்லாம் புகுத்தலாம். ஆனா அது நிகழ்ச்சிகள் நடத்தலாம்னு பள்ளிக்கூடம் கொண்டு வருது. அதை யார கூப்பிடணும்னு இருக்குல்ல. நீங்க டொனேஷன் யார்கிட்ட வேணாலும் வந்தா பிள்ளைகள்கிட்ட பேசுறதுக்கு சும்மா வாங்க உங்களை ஹானர் பண்றோம், உங்களுக்கு துண்டு போட்டு ஒரு 4 வார்த்தை பேசுங்கன்னீங்கன்னா அதை யாரும் குறை சொல்ல போறது இல்லை. அவர் வந்து பெரிய மதவாதியா இருந்தாலும் கூட அவர் ஒரு சிறப்பு அழைப்பாளரா வந்தாரு, அவர் இவ்வளவு டொனேஷன் கொடுத்துருக்கிறாரு, வாங்கன்ட்டு அனுப்பி வச்சிடறோம். நீங்க குழந்தைகளுக்கு சிறப்பு வகுப்பு எடுங்கன்னு சொல்லிங்கன்னா அப்ப அது தவறு தானே. அதுலதான் இந்த மாதிரி பள்ளிகளுடைய நடவடிக்கைகளை இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்த அசோக் நகர் பள்ளி மிகவும் சிறப்பு வாய்ந்த பள்ளி. கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் பழமையான சிறப்பு வாய்ந்த ஆயிரக்கணக்கான மாணவர்களோடு இயங்கக்கூடிய ஒரு பள்ளி. அந்த பள்ளியில நீங்க வந்து முதல்வர்கள் போயிருக்கிறாங்க, கல்வித்துறை சார்பில் நிறைய நீங்க அந்த உண்மையிலுமே கல்வித்துறையினுடைய நடவடிக்கைகள் கடந்த காலங்களில் நம்ம பார்த்தோம். குறிப்பா கலைத்திறன் மேம்பாட்டுல எத்தனை அரசு பள்ளியை சேர்ந்த பிள்ளைகள் நிறைய பாடுனாங்க, ஆடுனாங்க, அவங்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்து அந்த வாய்ப்புகளை தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தி கொடுத்தது. அப்படி இருக்கிற நேரத்துல இதை போன்ற விரும்பத்தகாத செயல்களுக்கு அனுமதி கொடுப்பதற்கு விழிப்புணர்வு இல்லாததான் காரணம். பள்ளி கல்வித்துறைக்கு விழிப்புணர்வு, அந்த விழிப்புணர்வில் கோட்டை விட்டு இருக்கிறது தமிழ்நாடு. இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி வருது. அவர் அந்த இடத்துல சொன்னாரு சிஇஓ, அதாவது சீஃப் எஜுகேஷனல் ஆபீசர், அவங்களோட உங்களுக்கு அறிவு ஜாஸ்தியா அப்படின்னு கேட்கவும் அவர் வந்து ஆளார் ஈக்குவல் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. ஒரு பள்ளியில சிறப்பு விருந்தினரா வரணும் அப்படின்னா சிஇஓ வரைக்கும் அவங்க வந்து அனுமதி வாங்கி தான் ஒரு இடத்துல வந்து சிறப்பு விருந்தினரா வர முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. சீஃப் கெஸ்டா போகணும்னா பள்ளியில வந்து சிறப்பு அழைப்பு வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பள்ளிக்கு சீஃப் கெஸ்டா நீங்க யாரை கூப்பிடுறீங்கிறதெல்லாம் இது கிடையாது. ஆனா ஒரு பள்ளிக்கு நீங்கள் பயிற்சி வகுப்பு கொடுக்க போறீங்கன்னா குழந்தைகளிடத்துல நீங்க வந்து வகுப்பு எடுப்பதற்கு உங்களை அனுமதிக்கிறாங்க, ஒரு 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 கேம்ப் நடத்துறதுக்கு அனுமதிக்கிறாங்க, ஒரு தலைப்புல உரையாற்றுவதற்கு அனுமதிக்கிறாங்கன்னா அனுமதி வாங்கிதான் கண்டினியூவா போற போது. ஓகே. இப்ப கண்டினியூவா ஒரு தமிழ்துறை சார்பில் ஒரு தமிழ் பேராசிரியரோ ஒரு இன்னொரு பள்ளியில இருந்து ஒரு பேராசிரியரையோ கூப்பிட்டு அழைச்சு பேச வைக்கிறாங்கன்னா அதுக்கு பர்மிஷன் வாங்கி தேவையில்லை, அதுக்கு அந்த துறை இது பண்ணா போதும். ஆனா நீங்க கண்டினியூவா நீங்க வந்து ஸ்பெஷல் பேச்சு கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க போகிறது, தாமுலாம் போனார்ல, அதுக்கெல்லாம் நீங்க பர்மிஷன் வாங்கிட்டு தான் போக முடியும். இது வந்து பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மீது தான் தவறு. எல்லாரும் என்ன சொல்றாங்க, தலைமை ஆசிரியர் மீது ஏன் நடவடிக்கை எடுத்தீங்க? சீமான் சொல்லுகிறார் தலைமை ஆசிரியர் எதுக்கு டிரான்ஸ்பர் பண்ணீங்க? ஒண்ணும் இல்ல, சென்னையில இருந்து திருவள்ளூருக்கு தூக்கி போட்டுருக்காங்க, அவ்வளவுதான். நீங்க இங்க இருந்து கன்னியாகுமரிக்கு தூக்கி போட்டு பரவாயில்ல, சென்னையில இருந்து திருவள்ளூருக்கு நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல குறிப்பா சென்னையை சுற்றி இருக்கிற பூர்வகுடிகள் இருக்கிறாங்கல்ல, காலங்காலமாக இந்த மண்ணிலே வாழ்பவர்கள், அவங்கெல்லாம் நீங்க அங்கிருந்து தூக்கி செம்மஞ்சேரியில போயிட்டீங்க, கண்ணகி நகர் தூக்கி காலி பண்ணிட்டீங்க, எல்லாரையும் தூக்கி இங்க இருந்து வீடுகளை இடிச்சிட்டு பெரிய பெரிய நிறுவனங்களை கொடுத்துட்டு அந்த மக்களை எல்லாம் தூக்கி புட்டி புட்டியா வீடு கட்டி நீங்க இந்த ஒரு படம் வந்தது என்ன, மாவீரனே ஏதோ ஒரு படம் வந்தது சிவகார்த்திகேயன், அந்த மாதிரி தூக்கி வெளியில போட்டீங்க. அப்பொழுதெல்லாம் அது யாருக்கும் வந்து இது பண்ணல. சென்னையில இருந்து திருவள்ளூருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்கிறாங்க. அந்த பள்ளியை சேர்ந்த ஆசிரியர்களும் வந்து மறியல் பண்றாங்க. எப்படி வந்து நீங்க டிரான்ஸ்பர் பண்ணி, அவரை அழைத்தது பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், அழைச்சு உட்கார்ந்து இந்த மாதிரி பேசுறாரு. முன்னாடியே ஒரு பள்ளியின் தலைமை ஆசிரியர் கேட்கணுமா இல்லையா,
அவர் என்ன பேச போறாருன்னு தெரிஞ்சுதானங்க கூப்பிட்டு. ஏற்கனவே பேசாத ஆளா இருந்தா பரவாயில்ல, யூடியூப் திறந்தா ஏற்கனவே கலாட்டா சேனல்ல உட்காந்து பேட்டி கொடுத்ததா இருக்கட்டும், அவங்களுடைய வீடியோக்களா இருக்கட்டும், ஆன்மீகத்துல இருந்து ஆண்மை வரைக்கும் எல்லாமே பேசிருக்காரு. பண்ணாத டாபிக் எல்லாமே பேசியிருக்கிறாருங்கிற போது உட்கார வச்சு பேசுகிற பொழுதும் அவர் சொல்றார், நீங்க நான் இதைத்தான் பேச போறேன், அது ஒரு 30 செகண்ட்ஸ் வீடியோ கூட வந்திருக்கு, நான் பக்தியை தான் வந்து வேறு வகையில பேச போறேன், என் கருத்தை தான் நான் பேசுவேன். அப்ப அதையும் அனுமதித்தது இந்த தலைமை ஆசிரியர் தான். அதை விட நீங்க முக்கியமா பாருங்க, அத்தனை ஆசிரியர்கள் அந்த பள்ளியில இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 50-20. இப்ப வந்து அந்த ஆசிரியர் டிரான்ஸ்பர் பண்ணதுக்கு எதிராக வந்து நின்னாங்கல்ல, அந்த ஆசிரியர்கள்ல ஒருத்தர் கூட ஏப்பா குழந்தைகள் மத்தியில இப்படி வந்து நீ வந்து ஒரு மந்திரம் சொன்னா பறக்கலாங்கிற, ஒரு மந்திரம் சொன்னா நெருப்பு மழை பெய்யுங்கிற, இதெல்லாம் எப்படி சரியாகும், இது அறிவியலுக்கு பொருந்துமான்னு ஒருவர் கூட கேள்வி எழுப்பல. அது எத்தனை அறிவியல் ஆசிரியர்கள் இருந்திருப்பாங்க. ஆனா ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளி தமிழ்துறை ஆசிரியர், இன்னும் சொல்ல போனீங்கன்னா தமிழ்துறை பாடங்கள்ல தான் உங்களுக்கு வந்து தேவாரம், திருவாசகம், அப்புறம் ராமருடைய அவதாரம், கிருஷ்ணருடைய அவதாரம் எல்லாமே எதுல இருக்கு, தமிழ்ல தானே நீங்க படிச்சுட்டு வந்திருக்கிறீங்க. தமிழை தவிர அது எதுவும் இருக்காது தெரியுங்களா. அது வந்து வரலாறுல இருக்காது, சயின்ஸ்ல இருக்காது, மேக்ஸ்ல இருக்காது, எங்க இருக்குன்னா தமிழ்ல தான் இருக்கும். பெரியார்லாம் அதுக்காக தானே இதை கண்டிச்சாரு. ஏன்னா முதல வாயில வந்து காலை பிடிச்சிட்டு இருந்தது ஓம் நமச்சிவாயன உடனே காலை விட்டுருச்சுன்னு எழுதி வச்சிருக்கிறிய, இத பிள்ளைகள் படிச்சா எப்படி உருப்பிடுவாங்கன்னு பெரியார் கேட்டாரா இல்லையா. ஆனால் அந்த தமிழ்துறையை சேர்ந்த ஒரு ஆசிரியர் கேள்வி எழுப்புறாரு, மறுபிறவை பத்தி பேசுறியேன்னு, அது தவறு, குழந்தைகள்கிட்ட பேசக்கூடாதுன்னு. இதை அறிவியல் ஆசிரியர்களோ அல்லது அங்க இருக்கிற மற்ற ஆசிரியர்களோ, பார்வை குறைபாடு இல்லாத எந்த ஆசிரியர்களும் கேள்வியை கேட்க. இந்த தலைமை ஆசிரியர் அந்த ஆசிரியரை வந்து நீங்க சமாதானப்படுத்த முயற்சி பண்றீங்க. எந்த ஆசிரியரை? கேள்வி கேட்ட ஆசிரியரை. நீங்க நியாயமா என்ன பண்ணிருக்கணும், சார் நீங்க பேசுறது தப்பு சார், நீங்க பேசுனது போதும், கிளம்புங்க. எங்கள் பள்ளியினுடைய ஒரு ஆசிரியரை நீங்க எப்படி கேள்வி கேட்கலாம்னு கேட்டிருக்கணும். இன்னொன்னு நீங்க சரியா சொன்னீங்க, சிஓவை விட நீங்க பெரிய ஆளான்னு கேட்கிறார். சிஓவை விட அப்ப தனக்கு இருக்கிற இன்ஃபுளுயன்ஸ் 4 அமைச்சர்கள் கூட ரியல் லைஃப் ரோலெக்ஸ்னு தன்னை பாவிச்சிட்டாரு. அப்படிதான், அதுதான் சொல்றேனே, தன்னையே கடவுள்னு நினைக்கிறவன் அப்படிதான் இருப்பான்னு. நீங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட ஒரு போட்டோ, நம்ம திண்டுக்கல் லியோனியோட ஒரு மா சுப்பிரமணியனோட கேட்டா அது வந்து கோரிக்கை விடுத்திருக்கிறாரு, திருவருட்பா திருக்குறள்லாம் வந்து ஆட் பண்ணும் அப்படின்ட்டு. அவர் என்ன அப்ப நேத்து பேசுறதுலாம் அது திருவருட். ஆனா இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, அவரே 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்காராமா. ஓ சரி, அப்ப அவரு பேசுனதெல்லாம் வந்து அருட்பாவா? திருக்குறளையா போய் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிறது திருக்குறள், அதையா பேசினாரு? இல்ல திருவருட்பா பிறக்கிறதே வந்து பாவம் புண்ணியம் அப்படின்றாரு. அப்படி பேசுறவருக்கு எப்படி திருவள்ளுவர் பாண்டே அவர்கள் சொல்லி இருக்கிறாரு திருக்குறளை பேசுறது தப்பான்னு இருக்கிறாரு? அவர் எங்க திருக்குறளை பேச? பாண்டே அவர்களுக்கு ஒரு மதிப்பு இருந்துச்சு. நீங்க அங்க போய் ஒரு திராவிடர் கழகத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து பேசுறாருன்னா நீங்க வந்து குரல் கொடுக்கலாம். நீங்க வந்து அல்லது ஒரு பக்தியை சேர்ந்த ஒருத்தர் வந்து வேறு வகையில பேசுறாரு, இல்ல பகுத்தறிவு கருத்துக்களே பேசுறவங்க போனா கூட நீங்க வந்து எதிர்குரல் கொடுக்கலாம். பள்ளிகள்ல பெரும்பாலும் போறவங்க ராமாயண மகாபாரதத்தை பேசுறவங்க இருந்திருக்கிறாங்க. நெல்லைக்கண்ணன் அவர்களுடைய பேச்செல்லாம் நீங்க எத்தனையோ பார்த்திருப்பீங்க. அவங்க எல்லாம் சிறப்பழைப்பாளர் கூப்பிடுகிற பொழுது அவர்கள் ராமாயணம் பத்தி பேசியிருக்கிறாங்க, மகாபாரதம் பத்தி பேசியிருக்கிறாங்க. நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன கிருபானந்த வாரியார் போன்றவர்கள் சொன்ன இப்படி பக்தியை பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. பக்தி இலக்கியம்னு தலைப்பு வச்சு நீங்க தமிழ் துறையில விழா நடத்துவாங்களே, அதெல்லாம் யாரும் கேட்கறது இல்லையா? எந்த சர்ச்சையும் ஆனது இல்லையா? அது சர்ச்சை ஆனது இல்லையா? திருக்குறள் சொன்னா என்னைக்கு இங்க வந்து தமிழர்களை எதிர்த்து இருக்கிறாங்க? மகாவிஷ்ணு சொன்னது திருக்குறள் இல்லைங்கிறதுனால தானே பிரச்சனை. திருக்குறள் சொல்லியிருந்தா யார் இது பண்ண போறாங்க? ஆக இந்த மகாவிஷ்ணுவை சித்தாந்த ரீதியாக காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. எல்லாம் மருத்துவமனைக்கு தான் போய் ஆகணும், யாரும் மறுபிறவிங்கிறதுனால வீட்டுல உட்கார முடியாது. அது இப்போ நேத்து கூட அந்த கேள்விகள் எல்லார்ட்டையும் இருக்குல்ல. யாரோ எவ்வளவு பெரிய பக்திமானாக இருந்தாலும் அது எல்லா மதத்துக்கும் பொருந்தும். அவ எந்த மதமாக இருந்தாலும் நீங்க கடவுள் கொடுத்ததுதான் இப்ப இருக்கிற நோய் நொடின்னு யாரும் வீட்டுல இருக்கிறது இல்லை, எல்லாரும் மருத்துவமனை. பிள்ளைகளுக்கு அந்த அறிவியல் மனப்பான்மையை ஊட்டுவதற்கு அரசியலமைப்பு சட்டம் வழிகாட்டு நெறிமுறைகளில் உறுதி செய்யப்பட்டு. ஒருத்தவங்க முடியாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம அவன் பண்ண பாவத்தினாலதான் அப்படி இருக்கான்னு நினைச்சிட்டு போக சொல்றாரா? என்ன சொல்ல வர்றாரு? அதைத்தான் அவரு நிறுவ முயற்சிக்கிறாரு. அவங்களுக்கு என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி கேள்வி கேட்கிற சிந்தனை இருந்தால் தன்னை கடவுளாக அவனும் வந்து நம்ப மாட்டான். கடவுள்கள்ல
என்ன யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம்னா எவனா கேள்வி கேட்டு ஆஃப் பண்ணிட்டு போயிடுவான்ல. அவரை பார்த்தா ஒரு 30 வயசு ஆன மாதிரி தான் இருக்கு. இங்க இருக்கிற ஆசிரியர்களுக்கு போதுமான அறிவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ரொம்ப சரியா கேட்டீங்க. ஆசிரியர்களுக்கு தான் முதல்ல வகுப்படுது. நீங்க மாணவர்களுக்கு வகுப்படுகிற ஆசிரியர்களுக்கு முதல்ல வகுப்பு தேவைப்படும். அங்க இருக்கிற பள்ளி மாணவர்கள் ஏதோ ஆட்கொண்டுட்ட மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க. சில பேர் அழுகிறாங்க, ஏதோ சாமி வந்த மாதிரி இருக்கிறாங்க. அதோட எனக்கு என்னன்னா, நீங்கள் அவர் அந்த ஆசிரியருக்கு எதிராக பேசுறாரு. சக ஆசிரியர் அந்த பள்ளியிலே பல ஆண்டுகளாக பணி செய்யக்கூடியவர், அந்த மாணவர்களோடு பழகக்கூடியவர். வெளியில இருந்து ஒருத்தர் அவருக்கு எதிராக அவ்வளவு பெரிய வன்முறையான வார்த்தைகளை பிரயோகிக்கிற போது அந்த மாணவர்கள் கைதட்டுறாங்க. இப்ப என்ன மாதிரியான மனநிலைக்கு இந்த குழந்தைகளை மாத்தி வச்சிருக்கிறாங்க? ஏங்க, எந்த ஆசிரியருமே ஏதாவது இன்னைக்கு அறிவியல் ஆசிரியர் பிறப்புறுப்பு பத்தி இருக்கிற பாடத்தை நடத்தி இருக்கிறாங்களா? ஏதாவது ஒரு சமூக அறிவியல் ஆசிரியர் கான்ஸ்டிடியூஷன் இதைத்தான் எழுதுனது அப்படின்னு பேசியிருக்கிறாங்களா? அம்பேத்கர் குறித்து பாடம் நடத்தினா இன்ன வல்லையா அந்த டாபிக்கை தாண்டி போறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? பெரியார் பத்தி பேச மறுப்பாங்க, பகுத்தறிவு பத்தி பேச மறுப்பாங்க, பாடத்தில் இருக்கிற அறிவியல் கருத்துக்களையே பேச மறுப்பாங்க. உயிர்கள் எப்படி தோன்றுனதுன்னு பாடத்துல இருக்கிறத எல்லாம் மக்கள் தான். அப்ப இப்படி இருக்கிற ஆசிரியர்களுக்கு, நீங்க ஆசிரியர்களுக்கு போதிய அறிவு இருந்தா ஏன் போக்சோல கைதாகிறான்? போக்சோ வழக்குல தொடர்ந்து ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருந்த பாக்குறோமா இல்லையா? கிருஷ்ணகிரியில எவ்வளவு பெரிய அந்த கொடூரம் நடந்துச்சு. நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னாள் நிர்வாகி, அவர் முன்னாள் நிர்வாகின்னு தான் சொல்லணும், சண்டைக்கு வந்துருவாங்க. அந்த முன்னாள் நிர்வாகி சிவராமன் நினைக்கிறேன். அது எவ்வளவு பெரிய ஒரு அதை பாருங்க, போலி என்சிசி கேம்ப் நடத்தி அவன் கைதாயிருக்கான். இன்னைக்கு இறந்து போயிட்டான்னு வச்சுக்கீங்க. என்சிசி நடத்துறங்கிற கேம்ப் நடத்துறங்கிற யாரை காப்பாத்த இறந்து போனாரு, இல்ல அவரை காப்பாத்த முடியாம இறந்து போனாரா? அதுக்கான பதில் என்னன்னு அது பின்னாடி பல விசாரணை இருக்குன்னு வச்சுக்கீங்க. நாம கேட்கறதெல்லாம் போலி என்சிசியா ஒரு என்சிசி மாஸ்டர் வரான்னு 4 பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு இருக்கிறேன். எப்படி அனுமதிச்சீங்க அவரை? அவன் அனுமதிச்சுக்கான விளைவு என்னாச்சு? குழந்தைகளை போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கான். அப்ப யாரு என்னன்னு கவனிக்க வேண்டிய கல்வித்துறை என்ன பண்ணுதுன்னு கேள்வி இருக்குல்ல. இங்கேயும் அந்த மாதிரிதான். நேத்து பாருங்க, மதுரை புத்தக சந்தையில அரசு நடத்துற புத்தக திருவிழாவில் அங்க ஒரு சாமி பாட்டு போட்டு குழந்தைகள் எல்லாம் சாமியா எழுதுங்க. இப்ப வளருகிற பிள்ளைகள் இந்த மாதிரியான நடைமுறைகள்ல புகுத்த நினைப்பது என்பது கல்வித்துறையினுடைய தோல்வியை காட்டும். அதுதான் நாம் இங்க பார்க்க வேண்டியது இருக்கு. இதை எந்த தைரியம் இருந்தா, எந்த அளவுக்கு அவருக்கு ரொம்ப இதா இருந்தா, நான் வரேன் நாளைக்கு பிளைட்ல வரேன், 1:30 மணிக்கு வரேன், நீங்க என்ன கைது செய்யுங்க அப்படின்னா, அதற்கான காரணம் என்பது தனக்கு இருக்கிற பலத்தை பயன்படுத்தி சும்மா விட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். சும்மா இருந்ததுனால சும்மா விட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன செஞ்சிருக்கணும்? ஏற்கனவே இவ்வளவு விஷயம் நடந்தது இல்ல, அதை முறைப்படுத்தணுமா இல்லையா? அப்ப ஆனா நாம என்ன வரவேற்கிறோம்னா, அதே பள்ளிக்கு மறுநாள் போய் இதுல என்னன்னா, ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில இருந்திருந்தாலோ, இல்ல ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டு நிழல் ஆட்சி நடத்திட்டு இருந்த நம்ம முதல்வர் எடப்பாடி அவருடைய ஆட்சி இருந்திருந்தாலோ இதை பற்றி வாயே திறந்திருக்க மாட்டாங்க, இதை பற்றி கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க. நீங்க என்னதான் குரல் எழுப்பியிருந்தாலும் கூட கடந்து போயிருப்பாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு உடனே அந்த பள்ளிக்கே மறுநாள் போயிட்டு அந்த பள்ளி மாணவர்கள்ட்ட ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி, அதெல்லாம் தப்புங்க, நேற்று பேசுனதெல்லாம் அறிவியலுக்கு புறம்பானது இதுன்னு பேசுனதோட இல்லாம அந்த ஆசிரியர் கூப்பிட்டு பாராட்டவும் செஞ்சிருக்கிறார். என்னன்னா, இதெல்லாம் சம்பவம் நடந்த பிறகு, சம்பவம் நடந்த பிறகுதான் முதல்வர் அவர்கள் விசாரணை கூட அமைக்கப்படுங்கிறாரு. சம்பவம் நடந்த பிறகுதான் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பள்ளிக்கூடத்துக்கு போறாரு. நீதிபதி சந்துரு அவர்கள், ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்களுடைய தலைமையில ஒரு கமிட்டி போட்டாங்க தெரியுமா? அந்த கமிட்டி நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் சின்னதுரைங்கிற ஒரு மாணவனை சாதி வெறியர்கள்னா பெரிய ஆளுங்க கிடையாது, சக மாணவர்கள், கூட படிக்கிற மாணவர்கள், தலித்து மாணவன் சின்னதுரையை வீடு பூந்து வெட்டினாங்க. அந்த மாணவன் இப்போ 12th நல்ல மதிப்பெண் எடுத்து பெரிய சவுக்கடி கொடுத்தாருன்னு வச்சுங்களேன். ஆனா இது பள்ளிகள்ல சாதி தொடர்பான நிறைய விஷயங்கள் அதிகரிக்குது, வரைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அவர்களுடைய தலைமையில ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டி அறிக்கை கொடுத்த 1 மாசம் ஆகுதுங்க. அந்த கமிட்டி குறித்து ஒரு நீதிபதி சொன்னார் இப்ப சமீபத்துல. என்ன சொன்னார் நீதிபதி? என்ன சொன்னாரு? நான் நீதிபதி சந்துரு, ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துருவுடைய கமிட்டி அறிக்கையை நிராகரிக்கிறேன். அவர் அறிக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் நெத்தில டெய்லி பொட்டு வச்சுட்டு வரேன்.
நீதிபதிகளே இப்படிதான் இருக்கிறாங்க. ம். அந்த அளவுக்கு நீதிபதி வரை அதை விமர்சிக்கிற அளவுக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அறிக்கையா இருக்குன்னா அந்த அறிக்கையை தமிழ்நாடு அரசு ஏன் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல? நீங்க போட்ட குழு தானே ஒரு கமிட்டி அறிக்கையை கொடுத்திருக்கு. அதுவும் ரொம்பவும் பிரபலம்ங்கிறத விட நல்ல மனிதர் நீதிபதி சந்துரு அவர்கள். ஜேவிங்கிற திரைப்படம் அவருடைய ஒரு வழக்கு சம்பந்தமானது. அப்படி பல வழக்குகளை சந்திச்சவர். என்ன அதுல கொடுத்துருக்க? சாதி மத வேறுபாடுகளை ஒழிக்கணும்னா மாணவர்கள் கையில சாதி நிற கயிறுகள், இங்க பக்தி கயிறுகள் கட்டுறதுல அவங்க சொல்லல, சாதி நிற கயிறுகளை கட்டக்கூடாது, சாதி நிற குறியீடுகளை பயன்படுத்தக்கூடாது. அதைத்தான் சொல்றோம். பட்டை போட்டுக்கிட்டு யாரும் தடுக்கல. அப்ப இவ்வளவு தெளிவாக சொல்லி இருக்கிற ஒரு கமிட்டியினுடைய அறிக்கையே நீங்க இன்னும் நிறைவேற்றாம வச்சிருக்கிறீங்க. அப்ப இப்ப போடுற குழு இன்னும் எவ்வளவு நாளைக்கு இருக்குன்னு தெரியாத. அப்ப அரசாங்கம் என்பது தனி கவனம் செலுத்த வேண்டிய தேவை இந்த இடத்துல எழுந்திருக்கிறது. எல்லாரும் அவனுக்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கு, மகாவிஷ்ணு சப்போர்ட் பண்ற அளவுக்கு இருக்கிற வலதுசாரிகள் எல்லாம் இதை பேசக்கூடாதா? இப்ப கிறிஸ்தவ பள்ளிகள்ல பேசுறியா, இஸ்லாமிய பள்ளிகள்ல பேசுறியா, இப்ப இந்து மத கருத்துக்களை பேசக்கூடாதுன்னா, சித்தர்கள் நீங்க பாத்தீங்கன்னா சாதி ஒழிப்பு கருத்துக்களைத்தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆண் சாதி, பெண் சாதி, மற்ற எல்லாமே வீண் சாதின்னு புதம்பை சித்தர் சொல்றாரு. அப்படித்தான் எல்லா சித்தர்களுமே அவங்களுடைய பாடல்கள்ல சொல்லியிருக்கிறாங்க. எது நல்ல கருத்துக்களோ அதைத்தான் குழந்தைகளுக்கு சொல்ல முடியும். அறிவியலுக்கு ஒப்பாத பிளைட்ல தானே ஏறி வந்தாரு, ஒரு மந்திரத்தை சொல்லி பறந்து வந்திருக்கலாம்ல. மகாவிஷ்ணு என்ன செஞ்சிருக்கலாம்? ஒரு மந்திரத்தை சொன்னாருன்னா அங்க இருந்து பறந்து நேரம் இங்க குதிச்சிருக்கலாம். ஆனா அவர் பிளைட் பிடிச்சி நான் வரேன்னு தான் சொல்றாரு. அப்ப இது அறிவியலுக்கு பொருந்தாத கருத்துக்களை எல்லாம் பேசுவதை என்கரேஜ் பண்ணக்கூடாது. அது பொருந்தலைன்னாலும் பரவாயில்ல, அதுல அரசியல் செய்வதற்காகவே நாங்க என்கரேஜ் பண்ணுவோங்கிறது தான் பிஜேபி. சென்னையில ஒரே ஒரு பாஜக கவுன்சிலர் இருக்கிறாங்கல்ல, அந்த அம்மா நேற்று போய் நான் அங்க ஒரே கூட்டமா இருந்தது, என்னன்னு பார்க்க வந்தேன், எப்படி தலைமை ஆசிரியரை நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு. கூட்டமா இருக்குன்னு பார்க்க வந்தாங்களாம். மாணவர் சொன்னது பிரச்சனை புரிஞ்சிச்சான். அப்ப இந்த அளவுக்கு தான் இவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அரசாங்க பள்ளிகளையும் சரி தனியார் பள்ளிகளையும் ஒழுங்குபடுத்துகிற வேலையை அரசாங்கம் செய்ய வேண்டும். இதை போன்ற மனிதர்களை நீங்க கூப்பிடுறவங்களை ஆய்வு பண்ணி கூப்பிடணுங்கிறது நம்முடைய கோரிக்கையாக இருக்கு. அவர் பேசினது இந்துத்துவ கருத்து அப்படின்னு சொல்லி முழுமையா நம்ம ஏத்துக்க முடியாது. பட் இருந்தாலும் பாண்டே மாதிரியான சில நபர்கள் ஆதரவு தெரிவிக்கிறதா சொன்னீங்களே, இது எப்படி அவங்களுக்கே இது அகைன்ஸ்டா மாறிடாதா? பிஜேபியோட கருத்து இதுதான் அப்படின்னு மக்கள் நினைச்சிட மாட்டாங்களா? அது மக்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? நீங்க ஒண்ணும் இல்ல, ஒரு அறிவியல் மாநாட்டுல ஒரு நாட்டினுடைய பிரதமர் பேசுறார். எங்க அறிவியல் மாநாட்டுல என்ன பேசினார் தெரியுமா? மனிதனுடைய உடலையும் யானையினுடைய தலையையும் வெட்டி ஒன்னாக்கி நாங்க விநாயகரை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி உருவாக்கி இருக்கிறோம். அப்போ உலகத்துக்கே பிளாஸ்டிக் சர்ஜரி அறிமுகப்படுத்தினது நாங்க தான் சொன்னவரு. இந்த இவரெல்லாம் மகாவிஷ்ணு எல்லாம் தன்னையே கடவுள்ங்கிறான்ல, கடவுளுக்கும் அப்பாற்பட்டவர் ஒருத்தர் இந்தியாவில் இருக்கிறார். அவர் தான் நரேந்திர மோடி. இந்த தேர்தலில் அவர் கடவுளுக்கும் தன்னை அப்பாற்பட்டவர்னு சொல்லிக்கிற அளவுக்கு எல்லாம் வந்துட்டாரு. அந்த ஒரு நாட்டோட பிரதமர் அறிவியல் மாநாட்டுல பேசுறாருங்க. அப்ப இந்த மாதிரி கருத்துக்களைத்தான் பாரதிய ஜனதா கட்சி கொண்டு இருக்கு. அதுல யாருக்கும் எந்த சகாயமும் இல்ல. இந்த மாதிரி கருத்துக்களின் தீவிர ஆதரவாளர் தான் பாண்டே, ரங்கராஜ் பாண்டே. இந்த மாதிரி கருத்துக்களின் தீவிர ஆதரவாளர் தானே. அப்படி இருக்கிற பொழுது அவர் எப்படி அதை எதிர்ப்பாரு? நீங்க நாம சொன்ன அதைத்தான் நாம திரும்ப திரும்ப சொல்றோம். நீங்க பகுத்தறிவு கருத்துக்களை பேசலனாலும் குறைந்தபட்சம் அந்த வேதங்கள்ல இருக்கக்கூடியதா நீங்க சொல்லுகிற, சித்தர்கள் சொன்னதா நீங்க சொல்லுகிற, இந்து மதம் சொல்லுதுன்னு நீங்க சொல்லுகிற எத்தனையோ நல்ல கருத்துக்களை பேசிட்டு போங்க. ஏற்கனவே இருக்கிற பேச்சாளர்கள் பேசிட்டு தானே இருக்கிறாங்க. அங்கெல்லாம் போய் பகுத்தறிவாதிகள் சட்டை போடுறாங்களா என்ன? அங்கெல்லாம் போய் கருப்பு சட்டக்காரங்க நிக்கிறாங்களா என்ன? அப்ப அதெல்லாம் நடந்துகிட்டு தானே இருக்கு. முருகன் மாநாட்டுல பேசாதா எவ்வளவு பேசுறாங்க. அப்ப பக்தி சார்ந்த விஷயங்களை பேசுவதற்கும் அந்த பள்ளிக்கு தொடர்பில்லாத ஒருவர் இன்னும் வக்கரமாக நடந்து கொள்ளக்கூடிய நல்ல செயல்களை ஏற்கனவே தன்னுடைய குட்புக்ல வச்சிருக்காத எதுவுமே இல்லாத ஒருத்தரை கூட்டு நீங்க ஒரு பள்ளியில ஒரு பள்ளி ஆசிரியரை அவ்வளவு கீழ்த்தரமா பள்ளியில இந்த மாதிரி ஒரு சிறப்பு வகுப்பு நடத்தணும்னாலும் இல்ல சீஃப் கெஸ்டா வரணும்னாலும் அவங்களுக்கு எந்த தகுதியுமே இல்லையா? ஏதாவது படிச்சிருக்கணும், அவங்க இந்த மாதிரி ஒரு சோசியல் ரெப்புடேஷனோட இருக்கணும், அந்த மாதிரி எந்த ஒரு கிரைட்டீரியாவுமே இல்ல. படிப்பை நீங்க கிரைட்டீரியாவா வைக்க முடியாது. சோசியல் கிரைட்டீரியா என்ன சொல்றேன்னா, நெல்லைக்கண்ணன் மிகச்சிறந்த பேச்சாளர். அவர் பேசாததில்ல, அவர் போகாத பள்ளிக்கூடங்கள் இல்ல, நிறைய இது பண்ணாரு. அவர் படிக்காதவர் தான், பள்ளியில படிக்காதவர் தான். படிப்பு என்பது கிரைட்டீரியா இல்ல. ஆனா அவர்களுடைய பின்புலத்தை ஆராயாமல் கூப்பிடுவது ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம். டொனேஷன் கொடுக்குறாங்கிறதுக்காக யார வேணாலும் கூப்பிட முடியுமா? அவர் டொனேஷன் கொடுத்திருக்காரா? ஆமா, அந்த பள்ளிக்கு டொனேஷன் கொடுத்ததுனால தானே கூப்பிட்டு இருக்காங்க.
ஓ ஓகே, நீங்க அது ஒரு மாதிரி பள்ளி. அது இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறத பொறுத்து அவன் சீஃப் கெஸ்ட் ஆகலாம். அதனாலதான் நான் கேக்குறேன், ஏதோ கிரைட்டீரியா இல்ல. அப்ப இதை ஒழுங்குபடுத்துவதற்கு இந்த இஷ்யூக்கு அப்புறம் அரசாங்கம் நாங்க ஒரு இப்ப இருக்கிற கிரைட்டீரியா ஒண்ணு இருக்குங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 500K இருந்துச்சுன்னா உங்களை ஒரு 5 லட்சம் பேர் பின்தொடர்ந்தாங்கன்னா நீங்க சீஃப் கெஸ்ட் ஆயிடுவாங்கிற மாதிரி தான் வந்திருக்காங்க. ஆனா இதை ஒழுங்குபடுத்துவதற்கு அரசாங்கம் இப்பொழுது நாங்க இனிமே பண்ணுவோம்னு சொல்லி இருக்கிறாங்க. அதோடு நிறுத்தாமல் என்னுடைய கோரிக்கை, நாம படிக்கிற காலத்துல ஒரு கலெக்டர், ஒரு டிஎஸ்பி இந்த மாதிரி வந்தாங்க, வாழ்க்கையில ஏதாவது சாதிச்சவங்க வந்தாங்க. இப்ப ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் இருந்தா போதும். ஆமா, இன்னைக்கு அதுதான் இதுவா இருக்கு. அவர்களை குறிப்பாக இந்த இளையர் சமுதாயம் கொண்டாடுவது இருக்குல்ல, நான் ஏற்கனவே சொன்னல, இந்த தமிழாசிரியருக்கு எதிராக பேசுகிற ஒருவரை எதிர்த்து கேள்வி கேட்காம அந்த பிள்ளைகள் கைதட்டுனது பெரிய துரதிருஷ்டம். ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க. அப்ப இந்த அளவுக்கு தான் பிள்ளைகளுடைய மனநிலை இருக்குங்கிறத நினைச்சு உண்மையிலுமே இது யார் அவங்களுக்கு இந்த அளவுக்கு அறிவை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? ஆசிரியர்களா, பெற்றோரா, யாரு, இல்ல சமுதாயமா? சமூகம் என்பது நீங்க மொத்தமா நீங்க சொல்லலாம். ஆனா பெற்றோர்களை தாண்டி ஆசிரியர்களுக்கு அந்த கடமை இருக்குது. அது பெற்றோர்களுக்கு தான் பொறுப்பு இருக்குன்னா பெற்றோர்கள் வீட்டுல வச்சு வளர்த்துக்க போறாங்க. எல்லா ஆசிரியர்கள் இன்னமும் நல்ல ஆசிரியர்கள். இன்னைக்கு இந்தியாவுல 2 தமிழ்நாட்டை சேர்ந்த 2 ஆசிரியர்களுக்கு நல்ல ஆசிரியர் விருது வழங்கினாங்கன்னு அதே 5ஆம் தேதி தான். தெருவிளக்கு கோபிநாத்னு ஒரு ஆசிரியர், அவர் வேலூர் மாவட்டம் பக்கத்துல சேர்ந்தவர். அவரு தானே ஸ்கூல் யூனிஃபார்ம்ல போவார். பள்ளிக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம்ல உடை தச்சுட்டு போவாரு. அதே போல ஜவாது மலையில பழங்குடியினர் உறைவிடை பள்ளி ஆசிரியர் மகாலட்சுமி அவர்கள், இந்த ராட்சசி படம் கூட அவங்களுடைய கதையை ஒத்து எடுத்ததுதான். அப்ப மகாலட்சுமி அவர்கள் பள்ளி சீருடையில் தான் இருப்பாங்க. அவர்களை குழந்தைகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க டீச்சர்னு கூப்பிட மாட்டாங்க, மகாலட்சுமின்னு சொல்லி பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. அப்ப அவர்களோடு தான் சத்துணவு சாப்பிடுவாங்க. இப்ப இப்படியான ஆசிரியர்களும் இருக்கிறாங்க. அந்த ஆசிரியர்கள் நல்ல மாணவர்களை உருவாக்க முடியுத, பகுத்தறிவு மாணவர்களை உருவாக்க முடியுத, குறைந்தபட்சம் ஒழுக்கமுடைய மாணவர்களை உருவாக்க முடியுத. தன்னுடைய பாடம் என்ன சொல்லுதோ, தன்னுடைய கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதோ, தன்னுடைய அறிவுக்கு எது பொருந்துமோ அதை மாணவர்களுக்கு அவங்க கற்பிச்சாலே போதுமானது. அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க ஆசிரியர்கள்லாம், இந்த டாபிக்கை தனியா வச்சுட்டு தன்னோட வாழ்க்கையில ரொட்டைனான வாழ்க்கையில என்ன நம்ம செய்யறோமோ அதையே, அது ஒரு பக்கம், பாடம் ஒரு பக்கம். அறிவியல் ஒரு பக்கம் இருக்குன்னா பாடம் நடத்துற வழியும் தான் அறிவியல். டெஸ்ட் வைக்கிறது, பாடம் கொடுக்கறது, அவ்வளவுதான். மற்றபடி அவர்களுக்குள் சாதி இருக்கும், அவர்களுக்குள் மத வேறுபாடு இருக்கும், அவர்களுக்குள் பழமைவாதம் இருக்கும். இதுதான் இங்க இருக்கிற பெரிய சிக்கலா இருக்கு. நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க, எத்தனை ஆசிரியர்கள், ஒரு பையன் சாதாரண ஒரு டீச்சருக்கு ஒரு பதிலடி கொடுத்தான். ஒரு டீச்சர் சொல்றாங்க, அவர் என்ன சாதி, வேற சாதி தானேன்னு. அந்த பையன் சொன்னா, எல்லாரும் சமந்தானே டீச்சர். நீங்க அதை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப நல்லா வைரல் ஆச்சு. எல்லாரும் சமந்தானே டீச்சர்னு டீச்சர்ட்ட அந்த மாணவன் சொன்னான். அப்படி குழந்தைகளை நீங்கள் எப்படி உருவாக்குகிறீர்களோ அப்படித்தான் உருவாகுவாங்க. ஆசிரியர்களுக்கும் கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. முதலில் ஆசிரியர்களுக்கு நல்ல கல்வியையும், உண்மையிலுமே ஆசிரியருக்கு நல்ல கல்வியை தான் கொடுக்கணும். நல்ல கல்வியையும், தொடர்ச்சியான கல்வி தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன், இல்லையா? கண்டிப்பா. அது ஏற்கனவே வெறும் என்ன செஞ்சிடறாங்கன்னா, நிறைய பேர்டனை தூக்கி போட்டுறதுனால அவங்க அது மேல பழிய போட்டுட்டு இவங்க மாணவர்களை, நல்ல மாணவர்கள் உருவாக்குறத விட்டுறாங்க. ஆசிரியர் சங்கர் போல எல்லா ஆசிரியர்களும் குறைந்தபட்சம் குழந்தைகளுடைய எதிர்காலத்தின் மீது, கண் குறைபாடு இருந்தாலும், பார்வை குறைபாடு இருந்தாலும், அறிவுல ஒரு குறைபாடு இல்லை. ரொம்ப சரியா சொன்னீங்க. அந்த பார்வை குறைபாடு என்பது உண்மையில் அவருக்குத்தான் அங்கே பார்வை இருந்திருக்கு. அவருக்குத்தான் அங்கே பகுத்தறிவு பார்வை இருந்தது, சமூக நீதி பார்வை இருந்தது, சமூகத்தின் மீது அக்கறை இருந்த பார்வை அவருக்கு தான் இருந்தது. மத்த எல்லாரும் அங்கே என் பிள்ளைங்க கெட்டு போறாங்க அப்படின்னு ஒரே ஒருத்தர் தான் துடிச்சு கேட்கிறாரு. உண்மைதான். அவர் குரல்லையே தெரிஞ்சுச்சு. ஆமா, நீ ஏன் அவங்களை கெடுக்க பாக்குற, நீங்க இவ்வளவு நாள் நாங்க கஷ்டப்பட்டு ஊத்தின அறிவெல்லாம் நீ ஒரு நிமிஷத்துல கெடுத்துட்டு போயிட போல அப்படின்ற ஒரு பார்வை தான் அவகிட்ட நான் பார்த்தேன். அப்ப இறுதியா என்னுடைய கருத்து என்னன்னா, பள்ளிகளில் எந்த தயக்கமும் இல்லாமல் பகுத்தறிவை பேசுகிற, அறிவியலை பேசுகிற பேச்சாளர்களை திராவிட முன்னேற்ற கழக அரசு பயன்படுத்த வேண்டும் என்கிறது என்னோட இது. அதுல எந்த தயக்கமும் வேண்டாம். இந்தியாவின் முதல்ல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனேயே அவங்க கை வைத்த துறை கல்வித்துறை தான். எப்படியாவது கல்வித்துறையில கை வச்சு வரலாறுகளை மாற்றி அமைச்சிடணுங்கிறதுல அவங்க நிறைய உள்ளீடுகள் பண்ணாங்க. நாம கடந்த காலங்கள்ல 10 ஆண்டுகளா பார்த்துட்டு தான் வரோம். திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு, நீங்க நேரடியா நீங்க கடவுள் மறுப்பு சொல்லனாலும் குறைந்தபட்ச பகுத்தறிவு சார்ந்த பேச்சாளர்களை அனுமதித்து பெண்களுக்கான கல்வியை புகட்டக்கூடிய, அறிவியலை புகட்டக்கூடிய, பயிற்சிகளை கொடுக்கக்கூடிய
முற்போக்கு கருத்துக்களை பேசக்கூடியவர்களை அனுமதித்து ஆசிரியர்களுக்கும் சேர்த்தே பாடம் எடுக்க வேண்டும் என்கிறத என்னுடைய கோரிக்கையை வச்சு நிறைவு செய்கிறேன். நன்றி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.